நிக்குதே. அம்மா வந்துட்டியம்மா? முன்னையதமா பாத்துக்கிட்டே இருந்தேன். அம்மாடி சத்யா, அம்மாக்கு கொஞ்சம் காப்பி வச்சு கொண்டு வாம்மா. அம்மா காப்பி கிடக்குதுமா, நீ முதல்ல போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணி எப்படி இருந்தாங்க? சூப்பரா இருந்தாங்களா? ஐயோ இவ வேற விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்காளே. அம்மாடி கொஞ்சம் போய் காப்பி வச்சுட்டு வாடி அம்மா. அம்மா நீ முதல்ல சொல்லுமா, காப்பி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். முதல்ல அண்ணியை பத்தி சொல்லு. அடியே நான் என்ன தெரிய சொல்றது, இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கிலோமீட்டர் கணக்குல எங்கேயோ காடு மேடெல்லாம் ஏற வச்சு கூட்டிட்டு போய் நடையா நடக்க வச்சு கடைசியில இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்பவோ கல்யாணம் கட்டி போயிட்டாங்களாண்டி. அது தெரியாம இவ எங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் ஐயோ படா பாடுபட்டு திரும்பி வந்தாச்சு. அந்த கதையை தயவு செஞ்சு கேட்காத, கொஞ்சம் காப்பி வச்சு எடுத்துட்டு வாப்போ. என்னம்மா சொல்ற? அப்ப பொண்ணு பாக்கலையா? அடியே கூறு கட்டவளே, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, பொண்ணு வீட்டுக்கும் போகல எந்த மண்ணு வீட்டுக்கும் போகல. சாப்பிடாம கொள்ளாம சோறு தண்ணி இல்லாம இங்க வாடி வதங்கி போய் வந்திருக்கேன்டி. ஒரு கிளாஸ் காப்பி வச்சு எடுத்துட்டு வரியா என்ன? அட போமா, நானே நீ பொண்ணு பார்த்துட்டு வருவேன், அண்ணி எப்படி இருப்பாங்களோ ஏதோன்னு சொல்லி அவளோட நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா வந்து இப்படி சொல்ற. போமா, எனக்கு மூடே அப்செட் ஆயிடுச்சு. நீ போய் வச்சு குடிப்போ. ஐயோ என் கூட சேர்ந்ததுங்க தான் இப்படி இருக்குதுன்னா எனக்கு வந்து பிறந்ததும் இப்படி இருக்குதே முருகா. என்ன சரவணன் இவ்வளவு தடவை கால் பண்ணியிருக்காரு? சரி பண்ணி பார்ப்போம். என்ன இவர் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஹலோ சரவணன். என்ன மேடம், உங்க பிஸி எல்லாம் முடிஞ்சுதா? எது பிஸியா? என்ன சரவணன் சொல்றீங்க? உன்னை கால் பண்ணி எடுக்கலன்றனால கோவமா இருக்கீங்களா? ஏன் காலெல்லாம் எடுக்கிறதுக்கு மேடம்க்கு நேரம் இருக்காதுல்ல. இப்பதான் புது ஆளுங்க வந்துட்டாங்களே. புது ஆளுங்களா? என்ன சொல்றீங்க சரவணன்? ஆமா, மேடம்க்கு என் ஃபோன் எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனா புதுசா வந்தவங்க கூட வெளியில பைக்ல சுத்துறதுக்கு நேரம் இருக்கு. ஐயோ சரவணன், நான் கிருஷ்ணா கூட பைக்ல போறத பாத்தீங்களா? ஆமா, பார்த்தனால தானே எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா மேடம் அதை கூட என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்களே. ஐயோ சரவணன், அப்படியெல்லாம் இல்லை சரவணன், நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருக்கேன். ஓ, என்னன்னு சொல்லலான்னு இருந்தீங்க? என் மாமா பையன் கூட நான் வெளியில பைக்ல போயிட்டு வந்தேன்னா. ஐயோ சரவணன், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. நான் ஒன்றும் ஆசைப்பட்டு அவன் கூட பைக்ல போகல. ஏதோ ஒரு வேலை விஷயமா போகணும்னு அம்மா என்னை ரொம்ப கம்பல் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஆமாமா, அவரு உங்க மாமா பையன். நீங்க பைக்ல போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என் கூட பைக்ல வந்தா யாரு என்ன சொல்லுவாங்க, யாரு என்ன நினைப்பாங்க? ஐயோ சரவணன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற கீர்த்தி? அவன் கூட உன்னை பைக்ல பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். ஐயோ சரவணன், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுது. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். என் கூட பைக்ல வந்தா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு என் கூட பைக்ல வர்றதுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ வேற யாரு கூடயோ பைக்ல போறதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஐயோ சரவணன், ஏன் இப்படி பேசுறீங்க? அவன் கூட பைக்ல போக பிடிச்சு நான் போகல. அது மட்டும் இல்ல, உங்க கூட பைக்ல வர எனக்கு பிடிக்காம எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? அப்ப சரி, அப்ப நாளைக்கு என் கூட பைக்ல வா. அப்பா உனக்கு அவனை விட நான் தான் முக்கியம்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன சரவணன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு கீர்த்தி. என் கூட உன்னால பைக்ல வர முடியுமா முடியாதா? ஐயோ சரவணன், சரி நான் உங்க கூட பைக்ல வரேன். அப்பவாவது ஒத்துக்குவீங்களா? எனக்கு உங்களை தான் ரொம்ப முக்கியம்னு. நீ முதல்ல வா, அப்புறம் பார்க்கலாம். இப்ப போனை வை. சரவணன். என்ன சின்ன பொண்ணு, அன்னைக்கு நம்ம பொண்ணு வீடு தேடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா லட்சுமி அக்கா கண்ணில் படாம ஒளிஞ்சொளிஞ்சு திரியிறியாமா? அட ஏன் வசந்தி அக்கோ, நீ வேற. அன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் லட்சுமி அக்கால பாக்குறதுக்கே பயமா இருக்குது. சிரிங்க சிரிங்க, ரெண்டு பேரும் நல்லா சிரிங்க. உங்களுக்கு என்ன, நான் அந்த அக்காவுக்கு நல்லது பண்றதுக்காக தான் கூட்டிட்டு போனேன். கடைசியில அது எனக்கே வினையாவில வந்து முடிஞ்சிட்டு. அட அதுக்கு தான் சின்ன பொண்ணு, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு நல்லது பண்றேன் இவங்களுக்கு நல்லது பண்றேன்னு போனா கடைசியில அது நமக்கே பிரச்சனையா வந்து முடியும். ஏ சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா வர்றாப்புல இருக்கு. என்னது லட்சுமி அக்காவா? ஏ வசந்தி அக்கோ, நான் கிளம்புறேன். என்ன சும்மா இரு சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, வசந்தி உமா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாக்க, சின்ன பொண்ணு உங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா பாத்துக்கங்க. வசந்தி அக்கோ. அட என்ன பார்த்து எதுக்கு சின்ன பொண்ணு பயந்துகிட்டு இருக்க? அட அது இல்லக்க, அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நம்மள எல்லாம் கூட்டிட்டு போய் அலைய வச்சு கூட்டிட்டு வந்தால, அதான் உங்களை பார்க்கவே பயமா இருக்குங்கிறா. அட அதுக்கு பாவம் சின்ன பொண்ணு என்ன பண்ணும்?
சின்ன பொண்ணு சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கொடுக்கணும்னு தானே இப்படி பண்ணுச்சு. அதுல சின்ன பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன் சின்ன பொண்ணு. அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குதுக்கோ. வாங்க உட்காருங்க. தீபாவளி வருது இல்லம்மா, அதுதான் துணி வாங்கணும், பட்டாசு வாங்கணும், பலகாரம் சுடணும்னு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதான் சரி உங்களை எல்லாம் பார்த்து என்ன பண்ணலாம், இத்தனை வருஷம் எல்லாரும் ஒத்துமையா தானே பண்ணியிருக்கோம், அதான் இந்த வருஷமும் எல்லாரும் எப்படி ஒண்ணா கடைக்கு போவோமா எல்லாம் செய்வோமான்னு கேட்க தான் வந்தேன். அட ஆமா இல்லக்க, தீபாவளி வேற வருது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செய்வங்க. அப்பதான் நல்ல ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து திருவிழா மாதிரி தீபாவளி கொண்டாடி எத்தனை காலம் ஆச்சு. இந்த வருஷம் நல்லா கொண்டாடிப்படணும். அட ஆமா வசந்தி, அதான் பலகாரம் எல்லாம் செய்யணும்ல, அதுக்கு பொருள் எல்லாம் நம்ம போய் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் குறைச்ச விலையில கிடைக்கும் பாத்துக்க. அதை விட்டு இங்க பக்கத்து கடையில வாங்கினோம்னா பத்தவும் பத்தாது, விலையும் கூட சொல்லுவான். அதான் சரி எப்ப போய் வாங்கிட்டு வருவோம். அடுத்த வாரம் போய் வாங்கிட்டு வந்துருவோங்க. சரிம்மா. அப்புறம் பலகாரம் செய்யறது கூட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செய்வோங்க. அப்பதான் நல்ல ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, அப்பதான் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பேசி சிரிச்சு சாப்பிட்டு பலகாரம் சுட்டு ஜாலியா கொண்டாடலாம். எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும்ல. நம்ம வீட்டு கிச்சன்ல எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒண்ணா உட்காந்து பண்ண முடியாது இல்லம்மா. அட ஆமாக்க, எங்கேயாவது வெளியில ஒரு இடத்துல அடுப்பு போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பலகாரம் சுட்டா என்ன? அப்படி எந்த இடத்துலமா சுடுறது? அதான் நம்ம வச்சந்தி அக்கா வீட்டு பக்கத்துல ஒரு இடம் இருக்கே, அங்க சுட்டா என்ன? அட என்ன இதுங்க, சைக்கிள் கேப்ல நம்ம வீட்டுக்கிட்ட சுடலாங்குதுங்க. ஏன் வசந்தி அக்கா, அந்த இடம் ஃப்ரீயா தானே இருக்கு? அது வந்து சின்ன பொண்ணு, அந்த இடம் வந்து அந்த கவிதா உங்களுக்கு பாத்துக்க. அங்க ஏதாவது பண்ணோம்னா அதுங்க ஏதாவது சொல்லுங்க. அதனால அங்க பண்ண முடியுமான்னு தெரியல சின்ன பொண்ணு. நம்ம லட்சுமி அக்கா வீட்டு முன்னாடி தான் பெரிய இடம் இருக்கே, அங்க பண்ணா என்ன? எங்கனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அப்புறம் என்ன, லட்சுமி அக்கா வீட்டு முன்னாடியே பண்ணிடுவோம். சரிக்க, அப்ப அடுத்த வாரம் போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு பலகாரம் செய்ய தொடங்கிடுவோம். சரிம்மா. சரி மடி, அப்ப நான் வரேன். வாங்கக்க. சரிக்க, ஐஸ் எந்திரிச்சிருக்கும், அப்ப நானும் வரேன். சரி சின்ன பொண்ணு. பாத்தியாம்மா, இதுங்க சைக்கிள் கேப்ல நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பலகாரம் சுடலான்னு சொல்றத. அதுக்கு என்னக்க, நம்ம வீட்டுக்கிட்டன்னா நமக்கு வசதியா தானே இருக்கும். அட நீ என்னமா விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கிட்ட பலகாரம் சுட ஒத்துக்கிட்டோம்னா கடைசியில அது பத்தல, சீனி பத்தல, அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கக்கோ, இது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு நம்ம வீட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. ஓஹோ அப்படியா? அட ஆமா உமா, அதனாலதான் நான் விவரமா நம்ம வீட்டுக்கிட்ட செய்ய முடியாதுன்னு சொல்லி நேக்க லட்சுமி அக்கால கொத்து விட்டேன். எக்க நீங்க நல்ல விவரமான ஆளுதான் போங்க. பின்ன விவரம் இல்லைன்னா இவங்க கூட எல்லாம் இப்படி குப்பை கொட்ட முடியுமா சொல்லு? சரிதாங்க. பைக்ல வந்துட்டேன்ல, இப்பவாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. மேடம் என்ன நீங்களாவா ஆசைப்பட்டு வந்தீங்க? நான் சண்டை போட்டு கம்பல் பண்ணனால தானே வந்தீங்க. என்ன சரவணன், அதான் எப்படியோ வந்துட்டேன்ல. சரி சரி, நீங்க வந்ததே பெரிய விஷயம்தான். இனி அதையும் இதையும் சொல்லி மூட ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. சரி சரவணன், நம்ம இப்ப எங்க போறோம்? எங்க போறதுன்னு தெரியல, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். சரி. ஏ கீர்த்தி, உனக்கு எங்கேயாவது போகணும்னா சொல்லு, நம்ம போவோம். எனக்கு எங்கேயும் போகணும்னு இல்ல சரவணன், இப்படியே உங்க கூட ஒரு ரவுண்ட் அடிச்சா போதும். ஆஹா, இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு தான் மேடம் பைக்ல வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்களா? எனக்கு உங்க கூட இப்படி பைக்ல போகணும்னு ரொம்ப ஆசை சரவணன். ஆனா ரொம்ப பயமா இருந்துச்சு, யாராவது பார்த்து வீட்டுல சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும்னு பயந்துகிட்டே தான் வராம இருந்தேன். இப்போ பயம் எல்லாம் போயிடுச்சா? இப்போ பார்த்து வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டா பரவாயில்ல. இது பரவாயில்லையா? அப்ப யார் அந்த பையன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் அவரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவேன். பாத்தியா, பைக்ல ஏறினதும் மேடம்க்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சு. அப்படியெல்லாம் இல்ல சரவணன். சரி, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல மாட்ட தான் போறோம். அப்போ மேடம் என்னதான் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னைக்கா இருந்தாலும் சொல்லி தானே சரவணன் ஆகணும். ஆமா ஆமா. கீர்த்தி, அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் காஃபி குடிச்சிட்டு போவோமா? சரி சரவணன். கீர்த்தி, அப்பா என்னைய மன்னிச்சிருங்கப்பா. நட வீட்டுக்கு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஹலோ மிஸ்டர், நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. உன்னை வீட்டுக்கு நடன்னு சொன்ன கீர்த்தி,
வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏ சாந்தி, சாந்தி, என்னப்பாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்க? பிள்ளை ஏன்பா எழுதிட்டு இருக்கு? சொல்றமா, எங்க அவ? ஏ சாந்தி, என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கீர்த்தி எங்க எழுதிட்டு இருக்கா? என்னமாச்சு? ஏண்டி பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்காம உனக்கு வீட்டுல வேற என்ன வேலை? என்னங்க என்னாச்சு? ஏதோ ஃப்ரெண்ட் கிட்ட நோட் ஏதோ வாங்குறேன்னு போனா என்னமாச்சு? ஒரு பையனோட பைக்ல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. இதுதான் நீ பிள்ளைய பாத்துக்கிற லட்சணமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, ஒரு பையனோட பைக்ல போய்கிட்டு இருக்கா. நான் ஒரு ஃப்ரெண்டு கூட டீ சாப்பிடலாம்னு அங்க கடையில நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு பையனோட பைக்ல வந்து இறங்குறா இவ. ஏடி கீர்த்தி, அப்பா சொல்றது உண்மையாடி? ஏண்டி, நான் தான் கண்ணால பார்த்து அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். உண்மையான அவகிட்ட போய் கேக்குறேன். பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு கூட தெரியாம அப்படி என்னதான் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கியோ? அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா ஏடி, என்கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ நோட் வாங்குறேன்னு சொல்லிட்டு தானடி வீட்ல இருந்து போனேன். யாருடி அந்த பையன்? ஒழுங்கா சொல்லு. இங்க பாரு, அது யாரா வேணா இருக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருமா, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை இப்படி அப்பா ஃப்ரீயா விட்டுருக்கேன்னா அது நீ இன்னும் ஏதாவது படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போவ, உன்னோட வாழ்க்கைக்கு அது உதவுன்றதுக்காக மட்டும்தான். அல்லாம தேவையில்லாத ஏதாவது விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். அடியே, என்ன காரியடி பண்ணி வச்சிருக்கற? இல்லம்மா, அது வந்து எதுவும் பேசாத சொல்லிட்டேன். இதுக்கு மேல இப்படி ஒரு நினைப்பு மனசுலயே இருக்க கூடாது கீர்த்தி, சரியா? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்னமடி இதெல்லாம்? பாட்டி, நான் எந்த தப்பும் பண்ணல பாட்டி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பாட்டி. அம்மடி, நீ நல்ல பிள்ளைதாமடி. எதுவும் தப்பாலாம் போக மாட்டேன்னு தெரியும். ஆனாலும் இந்த வயசுல இந்த மாதிரி ஆசையெல்லாம் வர்றது சகஜம்தாம்மா. ஆனா உன் அப்பனோட குணம் தான் உனக்கு தெரியும்லமடி. கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா. அவன் உன்னை மலை போல நம்பியிருக்கான். என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லி அம்புட்டு நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கம்மா. அதான் உனக்கு இன்னும் கல்யாணம் கூட பண்ணாம என் பிள்ளை படிக்கட்டும், அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ கட்டி வைப்போம், இப்போ வேணாம்னு உனக்காக பேசிக்கிட்டு இருக்கான். அவனை நீ கஷ்டப்படுத்தாதம்படி. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. போய் படிச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வழியை பாரும்மா. சாந்தி, கீர்த்தி சாப்பிட்டாளா? இல்லைங்க, சாப்பாடு வேணான்னு ரூம்ல படுத்து அழுதுகிட்டே இருக்கா. அட என்ன நீ இவ்வளோ நேரமாச்சு இன்னுமா சாப்பிடாம இருக்கா? ஆமாங்க, நானும் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்து பார்த்துட்டேன். சாப்பிடவே மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. அட என்ன நீ இவ்வளோ நேரமாயும் பிள்ளைய சாப்பிட வைக்காம? தள்ளு, நான் பாத்துக்கிறேன். மடி கீர்த்தி. அப்பா வாங்கப்பா. என்னம்மா அது, நேரம் இவ்வளோ ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, பசிக்கல. என்னம்மா நீ, இந்தா முதல்ல சாப்பிடு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அட இன்னுமாம்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் போட்டு விடுமா. இல்லைப்பா, என் மேலே தான் தப்பு. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா. அட என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதம்மா. பரவாயில்லம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்ட. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும்மா. நீ சாப்பிடு முதல்ல. சரிப்பா. சரிம்மா, அதையே மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு கவலையா இருக்காத. எப்பவும் போல இருமா, சரியா? அப்பா அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீ எப்பவும் போல இரு, சாப்பிடு, சரியாம்மா? நாங்க வெளியே இருக்கோம். சரிப்பா. சே, அப்பா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. இது புரிஞ்சுக்காம இப்படி தப்பு பண்ணிட்டோமே. ஹலோ சரவணன். ஹே கீர்த்தி, உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போனதுலேருந்து எனக்கு உயிரே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயமாவே இருந்துச்சு. என்னாச்சு கீர்த்தி? என்னாச்சு கீர்த்தி? உங்க அப்பா உன்னை ரொம்ப திட்டாரா? ஹேய், ஏன் கீர்த்தி அழற? அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணன். எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. சரி கீர்த்தி, அதான் தெரியுமே. உன்னை எதுவும் ரொம்ப திட்டலல்ல? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை சரவணன். ஆனால் இனிமே நம்ம பேச வேண்டாம். ஹேய், என்ன சொல்ற? ஏன் இப்படியெல்லாம் பேசுற கீர்த்தி? ஆமாம் சரவணன், எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமா அவரை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு வரல. எது ஏமாத்திரமா? என்ன கீர்த்தி பேசுற? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கு தெரியாமையா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்? அவரோட சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். இல்லை சரவணன்,
எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதனால நம்ம இனிமே பேச வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாத கீர்த்தி, அவர்கிட்ட நான் பேசுறேன். இல்ல, நீங்க அவர்கிட்ட எதுவும் பேச வேணாம். அவர் பாவம். திரும்பவும் நீங்க பேசினா அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ நம்ம லவ் பண்ணதெல்லாம் அவ்வளோதானா? இதுக்கப்புறமா நம்ம லவ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வரியா? ஐயோ சரவணன், எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. எனக்கு உங்களை பிடிக்கும் சரவணன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா எங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோதானே, விடு. உங்க அப்பாவோட சம்மதத்தோட தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். போதுமா? அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பார்க்கவும் வேணாம். உனக்கு பிடிக்கலன்னா நம்ம பேசக்கூட வேணாம். சரவணன், ஆமா கீர்த்தி, எப்படியாவது உங்க அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். போதுமா? சரி சரவணன். ஆனா என்னால இதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுவும் வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். சரி கீர்த்தி. எக்க எல்லாரும் வந்தாச்சாக்க? ஒரு ஆள் குறையறாப்புல இருக்கு. யாரு சின்ன பொண்ணு? நீ, நானு, உமா, லட்சுமி அக்கா எல்லாரும் இருக்கமே. சுந்தரி அக்காவை சொல்றியா? சுந்தரி அக்காக்கு தான் தீபாவளி இல்லையா சின்ன பொண்ணு? அட ஆமல்ல, எல்லாத்துலேயுமே நம்ம 5 பேரா இருந்துட்டு இப்போ ஒரு ஆள் குறையறாப்புல இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி விடுங்க. இப்போ நம்ம எதுக்கு எல்லாரும் கூடி இருக்கிறோம்னா தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்காக, டிஸ்கஸ் பண்றதுக்காக. அதான் தெரியுமே சின்ன பொண்ணு, மேல சொல்லு. சரி. இப்போ தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து பலகாரம் செய்யலான்னு முடிவு பண்ணதுனால நம்ம எல்லாருமே முதல்ல என்னெல்லாம் பலகாரம் செய்ய போறோங்கிறத லிஸ்ட் போட்டுக்குவோம். அப்பதான் நமக்கு கடையில் போய் என்னெல்லாம் பொருள் வாங்கணுங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போக முடியும். இப்போ நம்ம என்னெல்லாம் பலகாரம் செய்யலாங்கிறத எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சின்ன பொண்ணு, அதிரசமும் முறுக்கும் செய்வோம் சின்ன பொண்ணு. சரி, ஓகே. அதிரசம், முறுக்கு. அடுத்தது லட்டு மைசூர் பாக்கும் செய்வோம் சின்ன பொண்ணு. லட்டு, மைசூர் பாக்கு. அப்புறம் எல்லாம் இனிப்பு வகையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காரத்தில் ஏதோ ஒன்று சொல்லுங்க. ரிப்பன் பக்கோடாவும் மிச்சரும் செய்வோமா சின்ன பொண்ணு? சரி, ரிப்பன் பக்கோடா, அப்புறம் மிச்சரு. மொத்தம் 6 ஐட்டம் சொல்லியிருக்கீங்க. இது கூட தீபாவளி சமயத்தில் வடையும் அப்புறம் பாயசமும் செஞ்சுருவோம். சரி சின்ன பொண்ணு. சரிக்கா, இவ்வளோ ஐட்டம் செய்யணும்னா இதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் முதல்ல நம்ம இந்த வாரம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆளுக்கு 2000 ரூபா வச்சு முதல்ல போட்டு கொண்டு போவோம். அப்புறம் கூட குறைய ஆச்சுன்னா அப்புறமா பார்த்துக்குவோம். எது? ஆளுக்கு 2000 ரூபா போடணுமா? சின்ன பொண்ணு, இந்த ஐட்டத்தை எல்லாம் கடையில இருந்து வாங்கினாலே இவ்வளவு காசு ஆகாது. வசந்தி அக்கோ, 2000 ரூபா கொடுங்க. அங்கே போய் மிச்சமாச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துடலாம்ல. அட ஆமா வசந்தி, அப்புறம் கடையில போய் காசு பத்தல அது இதுன்னு சொல்ல வேணாம் பாத்தியா? முதல்ல 2000 ரூபா வச்சே கொண்டு போவோம். அப்புறமா மிச்சம் இருக்கிறத அப்புறமா பிரிச்சுக்கிடுவோம். உமா, என்ன இவங்க 2000ங்கறாங்க? நீ 2000 ரூபா கொடுத்துருவியோ? என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலக்க. அந்த மனுஷங்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். என்ன வசந்தி அக்கோ, அப்பனா பொருள் ஏதாவது குறைச்சிக்குவோமா? சின்ன பொண்ணு, 2000 ரூபா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. சரி, நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்குவோம். சரிக்கா, கேட்டு பார்த்து சீக்கிரமா சொல்லுங்க. அப்பதான் என்னெல்லாம் வாங்குறதுன்னு முடிவு பண்ண முடியும். ஒருவேளை உங்களால 2000 ரூபா கொண்டு வர முடியலன்னா காசு கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை தான் குறைச்சிக்கிடுவோம். சரி சின்ன பொண்ணு, நான் நாளைக்கு சொல்லிடுறேன். சரிக்க, அப்ப நாளைக்கு சொல்லிருங்க. அப்ப இந்த வாரத்துல போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். சரி சின்ன பொண்ணு. அம்மா. வாப்பா சரவணா, என்ன பசிக்குதாப்பா? 2 தோசை எதுவும் சுட்டு தரட்டா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம்மா. வேற என்னப்பா, காபி எதுவும் போட்டு தரட்டா? இல்லம்மா, வேணாம்மா. ஐயோ, அம்மா கிட்ட எப்படி கீர்த்தி விஷயத்த சொல்றதுன்னு தெரியலையே. அம்மா. என்னப்பா? அம்மா, அது நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தணும்லம்மா. விளக்கு 6 மணிக்கு மேல போய் ஏத்தணும். இப்ப 4 மணி தானப்பா இருக்கு. ஐயோ, இந்த அம்மாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, அது இல்லம்மா, நீ பாவம் தனியா எல்லா வேலையும் நீ ஒண்டியா செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்லம்மா. அட ஆமாப்பா சரவணா, ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுறேன். இந்த சத்யா பிள்ளைய கொஞ்சம் ஏதாச்சும் வேலை செய்ய கூட மாட்டேன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. பாத்துக்க, கொஞ்சம் அவகிட்ட சொல்லேன்பா எனக்கு கூட மாட வேலை செய்யறதுக்கு. ஐயோ அம்மா, அது இல்லம்மா. வேற என்னப்பா சரவணா? அம்மா, அது என்னப்பா சரவணா, என்னமோ சொல்ல வர, ஆனா அம்மாக்கு சரியா விளங்கலையேப்பா. அம்மா, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேம்மா.
அது கீர்த்தின்னு ஒரு பொண்ணுமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ? என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுமா. அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா அந்த விஷயம் இப்போ அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குதும்மா. நான் வேற அந்த பொண்ணுகிட்ட எங்க வீட்டில் சொல்லி உங்க வீட்டில் பேச சொல்றேன்னு சொல்லியிருக்கேம்மா. நீதாம்மா ஏதாச்சும் அப்பா கிட்ட சொல்லி ரெடி பண்ணணும். என்னப்பா சரவணா திடீர்னு வந்து இப்படி சொல்ற? அம்மா எனக்கு வேற வழி தெரியலம்மா, நீதாம்மா எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். ஐயோ சரவணா, நீ ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லப்பா. அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பேச சொல்லுவோம். ஆனா அவங்க யாரு என்ன எப்படி எதுவும் தெரியலையேப்பா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லி எப்படியாவது அவங்க வீட்டில் போய் பேச சொல்லுங்கம்மா. சரிப்பா, சாயந்தரம் அப்பா வந்துட்டோம். நீயும் ஒரு வாரத்தை அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பா. அவங்க யாரு என்ன ஏது எல்லாம் சொல்லியிருப்பா. அப்புறமா நம்ம எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம்ப்பா. சரிம்மா. ஏங்க, நம்ம பையன் ஏதோ பொண்ணை விரும்புறான்னு சொன்னா பாத்தீங்களா? நீங்க கூட விசாரிக்கிறேன்னு போனீங்களே, என்னங்க ஆச்சு? லட்சுமி, நான் விசாரிச்சேன். நம்ம பக்கத்து தெரு தான் பார்த்துக்க. ஆனால் அவங்க கொஞ்சம் பெரிய இடமா தெரியுதுமா. அதான் எப்படி அவங்க கிட்ட போய் நம்ம பொண்ணு கேட்க முடியும் சொல்லு. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பையன் ஆசையா கேட்டானுங்க. அது மட்டும் இல்ல, அந்த புள்ளையோட போட்டோவை எனக்கு காமிச்சு கொடுத்தான். நல்ல ஹீரோயின் கணக்கா அழகா இருந்துச்சு பாத்துக்கங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்குதுங்க அந்த பொண்ணு. எப்படியாவது பேசி முடிச்சு விடுவோங்க. அட லட்சுமி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம போய் கேட்டுதான் அவங்க பொண்ணை தூக்கி கொடுத்துருவாங்களா பார்த்துக்க. அவங்க நம்மளை விட பெரிய ஆளுங்க, நல்ல வசதியானவங்க பார்த்துக்க. அவங்க பொண்ணை நல்ல பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி கட்டி கொடுப்பாங்க சொல்லு? அட என்னங்க நீங்க, நம்ம இன்னும் ஒண்ணும் இல்லாதவங்களா? நமக்கு தான் சொந்த வீடு இருக்கு. நம்ம புள்ள தான் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான். மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இதை விட என்னங்க வேணும்? ஏ லட்சுமி, உனக்கு வேணா இதெல்லாம் பெருசா தெரியலாம். ஆனா அவங்க அதை விட பெரிய ஆளுங்க. கார் இருக்கு, பெரிய பங்களா வீடு இருக்கு. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஆபீசரு தெரியுமா உனக்கு? நம்ம பையன் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கிறது அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப நம்ம போய் பேச முடியாதுங்களா? பையன் ஆசையா சொன்னா பாத்துக்கிடுங்க. அவங்ககிட்ட என்னது சொல்றது? லட்சுமி, அவங்கிட்ட பக்குவமா பேசி புரிய வைப்போம். ஐயோ என்னங்க சொல்லி புரிய வைக்கிறது? நீ தான் லட்சுமி அவங்கிட்ட பேசணும். பெரிய இடம், நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கப்பா. எப்படிப்பா போய் பேசுறதுன்னு சொல்லி அவனுக்கு நல்லா பேசி புரிய வை, சரியா? அட என்னங்க நீங்க, அந்த புள்ள வேற பார்க்கறதுக்கு லட்சணமா கண்ணுக்கு அழகா இருந்துச்சு பாத்துக்கங்க. நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரலான்னு சந்தோஷமா இருந்தேன். இப்படி சொல்றீங்களே? போட்டோல பார்த்தா எனக்கே அந்த புள்ளைய விட மனசு இல்ல. பாவம் நம்ம பையன் எப்படிங்க மறப்பான்? அட அவன் மறந்தாலும் நீ அவனை மறக்க விட மாட்ட போலியே. இப்படி பேசாம பையன்கிட்ட போய் விவரமா சொல்லி புரிய வை லட்சுமி. ஏ வசந்தியக்கோ, நேற்று சாயந்தரமா உங்க வீட்டு வழியா போனேன். உங்க வீட்டுல ஏதோ பயங்கர சவுண்டா இருந்துச்சு. என்ன, உங்களுக்கு சேகரனுக்கு ஏதோ சண்டையா? அட அதையும் சின்ன பொண்ணு கேட்க. இந்த மனுஷங்கிட்ட வீட்டு செலவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னா காசு இல்ல அது இல்லன்னு கொடுக்கறது கிடையாது. இந்த பக்கத்து வீட்டு கீதால ஒரு 200 ரூபாய் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டுச்சு. நான் இல்ல அது இதுன்னு சொல்லி அனுப்ப பாக்குறேன். உடனே இந்த மனுஷன் முந்திரி கொட்டியாட்ட வந்து இந்தாங்கம்மா வெச்சுக்கங்க, மல்லமா திருப்பி கொடுங்க போதும்னு எடுத்து கொடுக்கறாருன்னா பாத்தீங்க. அப்ப எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இந்த ஆளுக்கு. அப்படியே பண்ணாரு இந்த சேகரன்னு. அட ஆமா சின்ன பொண்ணு, எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்க. அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா சொல்லு? ஆமா ஆமா, கண்டிப்பா வரணுமே. சரி சரி, அப்புறம் என்னதான் பண்ணீங்க? என்ன பண்ணனா? நல்லா பிடிச்சு 4 கேள்வி கேட்டு சத்தம் போட்டு அந்த மனுஷங்கிட்ட இருந்து 300 ரூபாய் வாங்கிட்டீங்களா? அட என்ன லட்சுமி அக்கோ, ஒரே சேடா போய்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. அட முகமெல்லாம் சேடா இருக்கே, என்னன்னு சொல்லுங்க. அட அது ஒரு பெரிய கதை சின்ன பொண்ணு. என்னது பெரிய கதையா? அப்ப வாங்க இப்படி வந்து பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க பாப்போம். வசந்தியக்கோ கொஞ்சம் நம்பந்து உட்காருங்க. என்ன லட்சுமி அக்கோ, என்னாச்சு இப்ப சொல்லுங்க. அட ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. ஏன் மவன் சரவணன் இருக்கான்ல, அவன் நேத்து என்கிட்ட வந்து அம்மா நான் ஒரு புள்ளைய விரும்புறேம்மா, அந்த புள்ளைய தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, இந்தாங்க அந்த புள்ளையோட போட்டோ, இந்தாங்க அந்த புள்ளையோட விலாசம், நீங்க வந்து அப்பா கிட்ட பேசி போய் அவங்க வீட்டுல போய் பேசுங்கம்மான்னு சொன்னான். அட என்ன லட்சுமி அக்கா சொல்றீங்க? நம்ம சரவணன் அப்படி சொன்னா குஞ்ச தலை நிமிர மாட்டான், எந்த பிள்ளைகிட்டையும் பேச மாட்டான்.
பக்குவமா போயிட்டு பக்குவமா வருவான். அவனா ஒரு புள்ளைய விரும்புறான்னு வந்து சொல்லிவிட்டான். ஆமா சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, பசங்கன்னா அப்படிதான்க்கா. இந்த காலத்து பிள்ளைங்கலாம் அப்படிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிப்படுதுங்க. சரி போனா போகுது, அதுக்கு எதுக்கு இப்படி சேடா இருக்கீங்க? அது யாரு என்னன்னு விசாரிச்சு கட்டி வச்சிடலாம்ல. அட, அவன் விரும்பினதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்ல வசந்தி. எனக்கும் அந்த பிள்ளைய போட்டோல பார்த்ததுமே பிடிச்சு போச்சு பாத்துக்க. நானும் சரி எப்படியாவது இந்த மனுஷங்கிட்ட பேசி அவங்க வீட்டுல போய் பேசி கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோன்னு தான் பார்த்தேன். ஆனா இந்த மனுஷன் அவங்க வீட்டை எல்லாம் போய் விசாரிச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பெரிய இடமா, அதனால நம்ம போய் எப்படி கேக்குறது, நம்ம போய் கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால பையன்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வையே, இதெல்லாம் வேணாம்னு சொல்லி போட்டாரு பாத்துக்க. ஓஹோ, அப்படியோ? அண்ணன் விசாரிச்சா சரியா தான் விசாரிச்சிருப்பாரு. சரி, அண்ணன் அப்படி சொல்லும் போது நீ என்ன பண்ண சொல்லுங்க. அட அது இல்ல சின்ன பொண்ணு, சரவணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ரொம்ப நல்ல பையன். பாவம் என்கிட்ட ஆசைப்பட்டு இன்னது வேணும்னு வாய் திறந்து கேட்கவே மாட்டான் பாத்துக்க. அவ்வளவு ஒரு அமைதியான பையன். ஆனா அவன் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து அம்மா இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி அதை நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலன்னதும் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு பாத்துக்க. மகனோட ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாத தாயா போயிட்டனேன்னு வருத்தமா இருக்கு சின்ன பொண்ணு. அட என்ன லட்சுமி அக்கா, நீங்க சொல்லும்போது எனக்கே வருத்தமா இருக்கே. இப்ப என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சின்ன பொண்ணு. சரிக்க, நாம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? நாம வேணா அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசி பாப்போமா? என்ன சொல்ற சின்ன பொண்ணு? நாம போய் பேசணும்னா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியாதுக்க. இருந்தாலும் அவங்க கிட்ட பேசாமையே நம்ம பெரிய இடம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு இப்படி இருக்கிறத விட போய் கேட்டு பார்த்துட்டா என்ன? அவங்க ஒத்துக்கிடலன்னா சரி பரவாயில்ல, ஒருவேளை ஒத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு நல்லது தானே. அட ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது கூட சரிதான். நாம போய் பேசி பாப்போம். இந்த மனுஷனை நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சரிக்க, அப்பனா எப்போ போய் பேசுவோம்? நாளைக்கே போய் பேசுவோம் சின்ன பொண்ணு. சரிக்க, பேசுவோம். நீங்க நானே வசந்தி அக்கா 3 பேரும் போய் பேசுவோமா? சரி சின்ன பொண்ணு, பேசுவோம். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சின்ன பொண்ணு. சரி நான் அப்ப வாரேன், நாளைக்கு நம்ம 3 பேரும் போவோம். சரிக்க. சின்ன பொண்ணு, நீ என்ன பொசுக்குன பொண்ணு வீட்டுல போய் நம்ம 3 பேரும் பேசுவோம்னு சொல்லிவிட்ட? ஏன் வசந்தி அக்கோ, பாவம்ல லட்சுமி அக்கா. பையன் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை விரும்பி போட்டான், கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு எவ்வளவு வருத்தமா பேசிட்டு போறாங்க. அவங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்காக தான் சரி போய் பேசுவோம்னு சொன்னேன். தப்பா? அட நீ வேற சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா ஒன்னும் பையன் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பேசல. பெரிய இடம்னு சொன்னதும் எப்படியாவது வளைச்சு போட்டுருவோன்னு தான் பேசிட்டு போகுது. அட என்ன வசந்தி அக்கோ இப்படி சொல்றீங்க? அட ஆமா சின்ன பொண்ணு, இந்த லட்சுமி அக்காளுக்கு நல்ல வசதியா வாழணும்னு ஆசை பாத்துக்க. அதான் மகனுக்கு வேலை கிடைச்சதுமே இல்லாத ஆட்டம் எல்லாம் போட்டுச்சு. ஆனா இப்போ பையன் ஒரு பெரிய இடத்து பிள்ளைய லவ் பண்றான்னு சொன்னதும் உடனே சரி பேசி முடிப்போம், பையனோட ஆசை நிறைவேற்றுவோன்னு சொல்லுது. இதே ஒண்ணு இல்லாத ஏழை வீட்டு பிள்ளைய லவ் பண்ணியிருந்தா இப்படி பேசிட்டு போகுமா இந்த லட்சுமி அக்கா? அட அதெல்லாம் எனக்கு தெரியாது வசந்தி அக்கோ. சரி விடுங்க, லட்சுமி அக்காக்காக இல்லைனாலும் பாவம் அந்த சரவணன் ரொம்ப நல்ல பையன் பார்த்துக்கிடுங்க. என்ன சொன்னாலும் உடனே வந்து நிற்பான் உதவிக்குன்ட்டு. அதனால அந்த பையனுக்காகவாது போய் பேசுவோங்க. பேசுவோம் சின்ன பொண்ணு, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே, சும்மா பொதுவுல சொன்னேன். சரி சரி போவோம், நாளைக்கு போவோம். சரிக்க. சின்ன பொண்ணு, சரியான அட்ரஸ்ல தானே போய்கிட்டு இருக்கோம். ஏன் வசந்தி அக்கோ, அன்னைக்கு மாதிரி ஊரெல்லாம் சுத்த விட்டுருவேன்னு பயமா இருக்கோ? அட இல்ல சின்ன பொண்ணு, சும்மா தான் கேட்டேன். ஏக்கோ பயப்படாதீங்க, கரெக்டான அட்ரஸ்ல தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்ச நேரத்துல வீடு வந்துடும். லட்சுமி அக்கோ, இந்த வீடு தான்க்கா. அம்மாடி, இவ்வளோ பெரிய வீடா? ஆமாக்க, இந்த அட்ரஸ்ல இந்த வீடு தான் இருக்கு. சின்ன பொண்ணு, இந்த மனுஷன் சொன்னா போல நல்ல பெரிய ஆளுங்களா தான் இருப்பாங்க போலயே. வீடே இம்புட்டு பெருசாவுல இருக்கு. ஆமாமா, நல்ல பெரிய வீடா தான் இருக்கு. என்ன பண்ணலாம், அப்படியே திரும்பி போயிருவோமா? என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போவோமான்னு கேக்குற? பின்ன என்ன, நீங்க 2 பேரும் பெரிய வீடு பெரிய வீடுன்னு பயமுறுத்துறத பார்த்தா எனக்கே உள்ள போக பயமாவில்ல இருக்கு. சரி வந்ததுதான் வந்துட்டோம், போய் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருவோம் சின்ன பொண்ணு. சரி அப்ப தைரியமா உள்ள வாங்க போவோம். லட்சுமி அக்கா, முன்னாடி போய் கூப்பிடுங்க யாரையாவது. நானா சின்ன பொண்ணு? பின்ன நானா? நீங்க தானே பையனோட அம்மா, நானா பையனோட அம்மா? முன்னாடி வாங்க லட்சுமி அக்கோ, வந்து யாராவது இருக்கீங்களா என்னன்னு கூப்பிடுங்க வாங்க. அம்மா அம்மா. லட்சுமி அக்கோ, என்ன இது அம்மா தாயேன்ட்டு? நல்ல டீசெண்டா கூப்பிடுங்க. டீசெண்டா எப்படி சின்ன பொண்ணு கூப்பிடுறது? இங்க எப்படியும் கூப்பிட வேண்டாம், அவங்களே வந்துட்டாங்க. யாருங்க, என்ன வேணும்? அம்மடி, நானு சரவணனோட அம்மா. சரவணனா? எந்த சரவணன்? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றாங்க? அட லட்சுமி அக்கா, உங்களுக்கு பேரெல்லாம் தெரியுமோ என்னமோ தெரியல இல்ல, அதனால உங்க பொண்ணு விரும்புற சரவணன்னு சொல்லுங்க. யார் சண்டி இவங்க? தெரியலங்க. என்னம்மா, என்ன வேணும்? யார் நீங்க? நாங்க இங்க பக்கத்து தெருவுல இருந்து தாங்க வரோம். என் பையன் பேரு சரவணன். உங்க பொண்ணும் என் பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. போதும் நிறுத்துங்கம்மா. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாரையும் தெரியாது.
இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்க கூடாதுமா, சரிங்களா? இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா. அதான் சொல்லிட்டேல்லம்மா, எங்க பொண்ணு நாங்க சொல்ற பேச்ச தான் கேட்பா. அதை மீறி இங்க அது இதுன்னு ஏதாவது வந்து பேசி என் பொண்ணோட மனசை கெடுக்க பார்க்காதீங்க. இல்லைங்க என்ன, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதான் பாவம் சின்ன சிறுசுங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு. ஏமா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாம்மா? என் பொண்ணுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி வீட்டு பக்கம் வர்ற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏ சின்ன பொண்ணு, என்ன இவர் இவ்வளோ ரூடா பேசுறாரு? பேசாம போயிருவோமா? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. லட்சுமி அக்கோ, இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, வாங்க போவோம். இரு சின்ன பொண்ணு, கொஞ்சம் பேசி பாப்போம். ஏமா, அதான் சொல்லிக்கிட்டே இருக்கல, இன்னும் என்ன நின்னுக்கிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க இங்க இருந்து. அட லட்சுமி அக்கோ, இதுக்கு மேல நின்று அந்த மனுஷன் நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு போல இருக்குது. அந்த ஆளுக்கு தலைக்கு வெளியிலையும் ஒன்றும் இல்லை, உள்ளேயும் ஒன்றும் இல்லை, யோசிக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? ஏமா, மரியாதையா பேசுங்க. யார் வீட்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எக்கோ, இதுக்கு மேல நின்ன மரியாதை இல்லை, வாங்க போவோம். பாத்தீங்களாங்க, வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமா சாந்தி, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. உன்னோட அண்ணன் பையனுக்கு நம்ம கீர்த்தியை கட்டி வைக்கலாம்னு அன்னைக்கு சொன்னல, அதை பத்தி உங்க அண்ணன் கிட்ட பேசு. என்னங்க, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சாந்தி, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. போற வரவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நாளைக்கு வெளியே வந்து பேசுவாங்க, அப்படி இப்படின்னு புள்ள மனசை கெடுத்துருவாங்க. அதனால நம்ம கிருஷ்ணகுமார் நல்ல பையன்தான், அவனுக்கு கட்டி வச்சோம்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? உன் அண்ணன் கிட்ட பேசு. சரிங்க, உடனே பேசிடுறேன். அப்பாடா, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இந்த மனுஷன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்தான். உடனே அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லுவோம். ஹலோ அண்ணே. சொல்லுமா சாந்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னே. நம்ம கிருஷ்ணகுமாருக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அன்னைக்கு பேசியிருந்தோம் இல்லையா, அதுக்கு என் வீட்டுக்காரு ஒத்துக்கிட்டாருங்கண்ணே. நிஜமாவாமா சொல்ற? அட ஆமண்ணே, நிஜமா தான் சொல்றேன். நீங்க எப்ப இந்தியாவுக்கு வரீங்க? அம்மடி, இந்த கிருஷ்ணகுமாருக்கு வேலை இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிரும்னு நினைக்கிறேன். அது சரியானதுக்கு அப்புறமா எல்லாம் பேசி முடிவு பண்ணி கல்யாணத்தை வச்சுக்குவோமா. அந்த நேரத்துல நானும் அண்ணியும் இந்தியாவுக்கு வரோம். சரிங்கண்ணே. சரி, நீங்க கிருஷ்ணகுமார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்கண்ணே இதை பத்தி.